சுமதி, இந்த பேக்ல ஏன் துணி இல்லையா? என்னங்க, அந்த சூட்கேஸ்ல உங்க துணிலாம் இல்ல. நான் வச்சிருக்கல, இந்த சூட்கேஸ்ல தான் உங்க துணி எல்லாமே இருக்குது. அந்த சூட்கேஸ் லாவண்யாவோடது, அவகிட்ட கொடுத்துருங்க. இந்தாங்க, இதுல இருக்குது உங்க துணிலாம், எடுத்துட்டு போங்க. ஏமா லாவண்யா, இந்த சூட்கேஸ் ஒண்ணுதா இது? கல்யாணம் ஆனப்ப இது உங்ககிட்ட இல்லையே, இது ஏது இது? மாமா, நீங்க சொல்றது சரிதான். கல்யாணம் ஆனப்ப இந்த சூட்கேஸ் என்கிட்ட இல்லதான். இப்ப நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனல, அப்ப எடுத்துட்டு வந்தது. என்னது, உங்க வீட்டுல இருந்து இப்ப எடுத்துட்டு வந்தியா? சொல்லவே இல்லை எடுத்துட்டு வந்தேன்னு. உங்க அப்பா தான் எதுவுமே தரலன்னு இது மட்டும் எப்படி உன் கைக்கு வந்தது? இப்ப போய் சொல்றியா? மாமா, நான் போன விஷயம் வந்து என்னோட சர்டிபிகேட் வாங்குறதுக்கு தான் நான் போனேன். நானு இதை வாங்குறதுக்காக நான் போல. ஓ அப்படியா? சரி, என்ன இருக்குது இந்த பேக்ல? ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஏதாவது கொடுத்துருக்காங்களா உங்க அப்பா அம்மா? மாமா, அதுல வந்து என்னோட பழைய ட்ரெஸ்லாம் இருக்குது மாமா. நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ட்ரெஸ்லாம் அதுல இருக்கா. எங்க அப்பா தான் இந்த உன்னோட துணிலாம் இதுல இருக்கு, எடுத்துட்டு போக சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாரு. துணிதான் இருக்கா, வேற ஏதாவது இருக்கா? வேற என்ன மாமா அதுல இருக்க போதே? என்னோட சுடிதாரு, நைட்டி, புடவை இருக்கும். அப்புறம் யூஸ் பண்ண பொருள் ஏதாவது இருக்கும். அவ்வளவுதாம்மா, வேற எதுவும் இல்லை அதுல. ஓ துணிதான் இருக்கா? நான் கூட பணம் ஏதாவது நகை ஏதாவது கொடுத்துருப்பாரு உங்க அப்பா அப்படின்னு பார்த்தா. மாமா, அதெல்லாம் எதுவும் கொடுக்கல மாமா. நீங்க ஏன் மறுபடியும் அதுல என்ன இருக்கு அதுல என்ன இருக்குன்றீங்க? ஏதாவது கொடுத்துருந்தா நானே சொல்ல போறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, கொடுங்க. அந்த சூட்கேஸை என்கிட்ட கொடுங்க, நான் குளிக்க போறேன். நானு உங்ககிட்ட மறுபடியும் கேட்கறேனா? அப்பயாவது உண்மையை சொல்லுவியான்னு பார்த்தேன். எப்படி கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கிற. அதாவது தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுன்னுவாங்க. அதான் அது சரியா இருக்குது உன் விஷயத்துல. உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க அப்பா கிட்ட நகை பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கிற, அவரும் உன்கிட்ட கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு உன் பேக் உள்ள பத்திரமா வச்சிருக்கிற நீ. அதை சொன்னா என்ன புடிங்க, எல்லாத்தையும் ஓடுறா போறாங்க. ஏங்க, உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? எதுக்கு அந்த பிள்ளைகிட்ட எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கீங்க? இப்ப என்ன நடந்தது? அந்த பிள்ளைதான் சொல்லுது எதுவும் உங்க அப்பா கொடுக்கலான்ட்டு. அவ படிச்ச அது எது படிச்சது இது கூட அது எதுவுமே கொடுக்கலையா? பணம் நகையை கொடுத்தா சொல்லியிருக்க மாட்டாரா? அட போடி பைத்தியக்காரியே, அவன் உன்னை நல்லா ஏமாத்துறா. இந்த வீட்டு கஷ்டம் எல்லாத்தையும் பாக்குறா கொள்றா, ஆனா கொடுத்து உதவுன்னு மனசு வந்ததா பத்தியா? ஆமா, சும்மா என்கிட்ட போட்டு வாங்குறேன்ட்டு இப்பெல்லாம் பேசாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் இதான் உண்மை. எங்க அப்பா எந்த பணமும் நகையை கொடுக்கல. என்கிட்ட உண்மையை வாங்கலான்ட்டு நீங்க பேசுறீங்க. நீங்க என்னதான் பேசினாலும் நான் சொன்னதுதான் உண்மை. ஓ, நான் போய் சொல்றேன் நீ இரு. ஏய் சுமதி, உள்ள போ. உள்ள போயிட்டு அந்த ரூம்ல பணம் நகை இருக்குதா போய் பாரு. போய் பாத்துட்டு சொல்லு. நான் போய் சொல்றேன். நாமே போ. லாவண்யா, சரி அமைதியா இரு. ஏன் கோவப்படுற? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்னடி, அங்க இருக்குதா நகை இருக்குதா பணம் இருக்குதா? நான் ஏதோ போய் சொல்றேன். உண்மையை சொல்லு நீ. அம்மா சொல்லுங்கம்மா, நகை பணம்லாம் இருக்குதா? ஆமாப்பா அகஸ்டின், பவுன் நகை இருக்குது, பணம் இருக்குதுப்பா. என்னம்மா மகாராணிய இப்ப சொல்லுங்களா? நான் ஏதோ போய் சொல்றேன், நீங்க தான் உண்மையை சொல்றேன். நீங்க இப்ப சொல்லுங்க, இருக்குன்னு தெரிஞ்சிச்சா? இந்த சூட்கேஸ்ல இருந்து தான் நான் எடுத்தேன். இது உங்க வீட்டுல இருந்து எடுத்துன சூட்கேஸ்னா, அப்ப இதுல இருந்து பணம் நகை எல்லாம் உங்க வீட்டுல கொடுத்தது தானே? நீ தான் இதுக்கப்புறம் பதில் சொல்லணும். அப்ப போய் தானே சொல்லிருக்க, நீ ஏமாத்திருக்க தானே? எங்களை எல்லாரையும் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? லூஸ் மாதிரி தெரியுது இல்ல? எவ்வளோ சாமர்த்தியமா, அதுவும் நான் நோண்டி கேட்கறேன். பணம் இருக்குதா நகை இருக்குதா என்ன இருக்கு ஏது இருக்குன்னு கேட்கறேன். இவ்வளோ கேட்கறேன். சரி உண்மையை சொல்லுவோமே அப்படின்னு உனக்கு மனசு வருதா பாரு. உன்னோட முழு சுயரூபா எனக்கு இப்பதான் தெரியுது. இவ்வளவு நாள் கூட ஏதோ நீ கொஞ்சம் ஒன்றும் தெரியாதவா அப்படின்னு நினைச்சுன்னு இருந்தேன் நானு. ஆனா இப்ப தெரிஞ்சிச்சு எனக்கு நீ எவ்வளவு ஜகஜெல்லாம் கில்லாடின்னு. சரி, நீங்க என் சூட்கேஸ்ல இருந்தா பணம் நகை எடுத்து வச்சுக்கீங்களேன். அப்படின்னா கூட அது எனக்கு தெரியாது. எங்க அப்பா எங்கிட்ட இதுல பழைய துணி இருக்குன்னு தான் சொல்லி கொடுத்தாரு. புரியுதா? நான் அதை அப்படியே எடுத்துட்டு வந்து அங்க வச்சிருந்தேன். அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். நானே இன்னும் திறந்து பார்க்கல. ஓ, இன்னும் நீ போய் சொல்ற எண்ணத்துல தான் இருக்க. இப்பயாவது உண்மையை ஒத்துக்கிறியா பாரு. அது எப்படி உனக்கு தெரியாம உங்க அப்பா உனக்கு கொடுப்பாரு? உங்க அப்பா திட்டி அனுப்புனாரு சொன்ன. நீ படிச்சதை கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னாருன்னு. அப்ப எப்படி பணம் நான் கொடுப்பாரு? என்ன காது குத்துறியா எனக்கு? இந்த அளவுக்கு நீ போய் சொல்லி ஏமாத்தனா அப்ப என்ன நான் ஏமாத்திருப்ப? ஓ மேலே எனக்கு சந்தேகம் வருது. அப்பா நிறுத்துங்கப்பா. என்னது, லாவண்யா மேலே உங்களுக்கு சந்தேகம் வருதா? ஆமாண்டா ஆமா,
சந்தேகம் வரதான் செய்யும். இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்தினா எல்லா சந்தேகமும் வரும் தான். இங்க பாருங்க, இதோட நிறுத்திக்கங்க. என் மேல சந்தேகப்படுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் இப்பவும் போய் சொல்லல, ஏமாத்தல. எனக்கு தெரியாது. மற்றபடி என் மேல எந்த படியும் போடாதீங்க. என்ன ஏதோ சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும், சொல்லிட்டேன். போதும் நிறுத்திக்க இதோட. இதுக்கு அப்புறமும் உன் நாடகத்தை உன் பொய்யெல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்லை. இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. இது வரைக்கும் நான் மறைமுகமாக தான் சொல்லிட்டு இருந்தேன். என் காசில் சாப்பாடு செய்கிறாங்க, அதை சாப்பிட்றீங்கன்ட்டு. இப்போ நேரடியாகவே சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் சம்பாரிச்சு அதில் செய்கிற சாப்பாடு நீங்கள் சாப்பிடக்கூடாது. நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ, நீங்கள் தனிப்பட்ட முறையோ உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணம் இருந்ததுன்னா இதுக்கப்புறம் என் காசில் செய்கிற சாப்பாடை நீங்கள் தொடவும் கூடாது. எந்த பொருளையுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்பா சொல்லிட்டீங்களே, அதோட விடுங்கப்பா. நீங்கள் கூட ஏதோ மாறிட்டீங்க அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் முன்ன இருந்த எண்ணத்தோட தானே இங்கே இருக்கீங்கன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. லாவணி என்கிட்ட சொன்னா, நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றது கூட ஏதோ பேச்சு பேசுகிறீங்கன்னு. அதெல்லாம் பேசியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி லாவணியாவை சமாதானப்படுத்தினேன். ஆனால் இப்போ உங்கள் வாயில ஒத்துக்கிட்டீங்க. இவ்வளோ கேவலமாக இருக்கீங்கப்பா நீங்கள். ஆமாண்டா, ஆமாம், நான் கேவலமாக இருக்கேன் தான். உன் பொண்டாட்டியே ரொம்ப நல்லா இருக்கா. நான் என்னை பார்த்தா உனக்கு கேவலமாக தெரியுது. இருக்கட்டும், நான் கேவலமானவன் தானே. என்கிட்ட பேசாதீங்க. என்னோட பொருள் சம்பாத்தியத்திலே நீங்கள் வராதிங்க. அப்பா எனக்கும் சம்பாதிக்க தெரியும். எங்களாலையும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்க முடியும். நீங்கள் இதுக்கப்புறம் எதுவும் எங்களுக்கு உதவி செய்யல. நாங்கள் சம்பாரித்து நாங்கள் தனியாக ஆக்கி சாப்பிட்டுக்கிறோம். பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு நீங்கள் நல்லா வாழ்கிறீங்க நான் பார்க்குறேன். என்னப்பா இங்க நடக்குது? ஏதோ எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் சந்தோஷப்பட்டேன் நானு. அதுக்குள்ள இப்படி 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்களேப்பா. ஐயோ கடவுளே. அத்தை வருத்தப்படாதீங்க அத்தை, இதுவும் நல்லதுக்கு தான். எத்தனை நாளுதான் அவர்கிட்ட நான் பேச்சு வாங்குறது? நாங்க தனியா சம்பாரிச்சு நாங்க எங்க வாழ்க்கையை பாத்துக்கிறோம் அத்தை. அதுதான் நல்லதும் கூட. உமாடி லாவணியா, எப்படிமா அந்த பையில நகை பணம் வந்துச்சு? ஐயோ எனக்கே தெரியல அத்தை. மாமா இதை சும்மா சொல்றாருன்னு தான் நினைச்சேன் நானு. நீங்களே பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒன்றும் புரியல எப்படி வந்திருக்கும் ஏதா வந்திருக்குன்ட்டு. நானே இப்போ போய் தான் அத்தை பார்க்கணும் என்ன இருக்குதுன்ட்டு. எங்க அப்பா தான் அந்த சூட்கேஸை எடுத்துட்டு வந்தாரு. என் தங்கச்சி கூட எடுத்துட்டு வரல. ஆனா அவர் என்கிட்ட கோவமா தான் பேசினாரு. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. சரி நான் போயிட்டு பாக்குறேன் அத்தை என்னன்ட்டு. அப்பா ஏன்பா இப்படி பண்ணீங்க? அக்கா பாவம் தெரியும் பாப்பா. ஏதோ கஷ்டம் சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கா. வந்து உங்ககிட்ட கூட பேசல, எந்த சண்டையும் படல. என்ன மட்டும் கூப்பிட்டு அவளோட சர்டிபிகேட் தானப்பா கேட்டா. அது ஏன்பா நீங்க கொடுக்கல? நான் கொடுக்க தானப்பா போனேன். உடனே நான் எடுத்துட்டு வரேன் நீ போமா சொல்லிட்டு அந்த சர்டிபிகேட் எங்கேயே வச்சுட்டு அவளோட துணியை எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்களேப்பா. அவ துணியை கேட்டா வந்தா. உங்ககிட்ட அக்கா போய் சொன்னதா, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இப்படியாப்பா பண்ணுவீங்க நீங்க? சங்கீதா, அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருந்தா உங்க அக்கா என்ன பண்ணிருப்பா? என்னப்பா பண்ணிருப்பா? ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணி வேலைக்கு போயிருப்பா. அதுக்கு தானே வந்தா. சர்டிஃபிகேட்டை கொடுத்துருந்தா வேலைக்கு போயிருப்பா தானே. அதுக்கு தான் கொடுக்கல. போதுமா? என்னப்பா இப்படி பேசுறீங்க நீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? இதெல்லாம் உங்ககிட்ட கேட்க கூடாது. இருந்தாலும் எனக்கு வருத்தமா இருக்குதுப்பா நீங்க பண்ண காரியம். அப்பா ப்ளீஸ்ப்பா அந்த சர்டிஃபிகேட்ல என்கிட்ட கொடுங்கப்பா. நான் எடுத்துட்டு போயிட்டு அக்கா வீட்லயே போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க ஏங்க சொல்லுடி, உனக்கு என்ன? ஏங்க நான் சொல்றேன், நீங்க எதுவும் கோச்சு கூடாது, என்ன திட்டக்கூடாது. நான் தான் முதல்ல இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னாலும் நான் தான். இருந்தாலும் ஏதோ நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க, சர்டிஃபிகேட்டை கேட்டு சங்கீதா கிட்ட கொடுங்க. போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டோமே. ஏதோ அங்கே என்ன கஷ்டமோ ஏது கஷ்டமோ நம்மளால எதுவும் கொடுத்து உதவ முடியலனால படித்த சர்டிஃபிகேட் கொடுத்தா அவ ஏதாவது பார்த்து பழங்க கொடுங்க. என்னதான் இருந்தாலும் நாம பெத்த பொண்ணுங்க, அவளை அப்படியே தவிக்க விட முடியும்? சொல்லுங்க பாக்கோம். ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டா, அது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அவள் வாழ்க்கையை நம்ம பார்க்கணுங்களேங்க.
நம்மளும் எத்தனையோ தடவை எத்தனையோ சுச்சுவேஷன்ல போய் சொல்லியிருப்போம். அந்த மாதிரி அவ ஏதோ ஒரு போய் சொல்லிட்டா. சரி, இங்க 2 பேர் பேசுறீங்களே லாவண்யா மேல அக்கறையோட, எனக்கு அக்கறை இருக்காது நான் நினைக்கிறீங்க நீங்க? நான் அப்படியே தண்ணி தெளிச்சு இதுக்கப்புறம் பொண்ணே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நினச்சிட்டிங்களா நீங்க? எனக்கு லாவண்யா மேலே இன்னும் எனக்கு பாசம் இருக்குதான் செய்யுது. அவன் என்கிட்ட பொய் சொல்லிட்டா, அந்த கோபமும் ஒரு பக்கம் இருக்குதான். அதுக்காக அந்த ஒரு பொய்க்காக இவ்வளோ நாள் அவன் மேலே நான் வச்சிருந்த பாசம் எல்லாமே அழிஞ்சிட்டு நினச்சிட்டிங்களா? ஏன் சங்கீதா, உனக்கு தெரியாது? லாவண்யா உன்கிட்ட எத்தனை தடவை ஏமாத்திருப்பா, எவ்வளோ பொய் சொல்லியிருப்பா சின்ன சின்ன விஷயத்துக்கு. நான் ஒன்றை தான் திட்டுவேன், லாவண்யாவை திட்டவே மாட்டேன். நீ பார்த்துருக்கியே, என்கிட்ட கூட நீ சண்டை போட்டிருக்கியே, அப்பா அக்கா தான் தப்பு பண்ணா அப்படின்ட்டு. அப்போல்லாம் நான் தட்டி கொடுத்தவன். இப்போ இந்த ஒரு பொய்க்காக அவளை வேணான்னு சொல்லிடுவேன் நான். அப்பா என்னப்பா சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன்னா, என் பொண்ணு லாவண்யா அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும், வேலைக்கெலாம் எதுவும் போகக்கூடாது. ஏன் அவள் கஷ்டப்பட்டு உழைக்கணும்? இவ போய் கஷ்டப்பட்டு அங்கே சம்பாதிக்கணும், உழைக்கிறதுக்காக நான் கட்டி கொடுத்தேன்? சொல்லு பார்க்கும், சொல்லுடி, நீ சொல்லு, என்ன சொல்கிற? இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் போய் கொடுத்து அவள் போய் வேலைக்கு போகணும், அவள் கஷ்டப்படணும், அதான் என்னோட எண்ணமா? அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கல. இல்லை கொடுத்துருக்கு தெரியாது எனக்கு. ஏங்க புரியுதுங்க உங்க எண்ணம். நான் கூட ஏதோ கோவமா பேசுவேன், அவளை ஏதோ வெறுத்து ஒதுக்குறீங்களேன்னு நினச்சிட்டேன். சரிங்க, அதுக்காக இதை சொல்லியே நீங்க இது பண்ணிருக்கலாம்ல. எதுக்கு இங்க வாசல்ல வச்சு கோவமா பேசுனீங்க? அதுக்கு இல்லடி, நான் நல்லா பேசினா லாவண்யா வீட்டுக்குள்ளே வருவா, அப்புறம் நம்ம லாவண்யாவை சேர்த்துக்கிட்டோன்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அப்புறம் நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க. புரியுதா? அவள் தான் குளங்கோத்திரம் மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாளே, அப்புறம் நமக்கு சொந்தக்காரங்களும் முக்கியம், நம்ம எல்லாரும் விட்டுட்டு நம்ம தனியாக இருக்க முடியாதுல்ல. அதுக்காக தான் அப்படி கோவமாக பேசி அனுப்புனேன். அடுத்து சங்கீதாவுக்கு கல்யாணம் பண்ணோம், ஒரு 4 ஜாதி சனம் நமக்கு தேவைப்படுது, எல்லாரையும் எதிர்த்துட்டு நம்ம வாழ முடியாதுல்ல. அதுக்காக தான் லாவண்யாவை திட்டுற மாதிரி அனுப்புனேன். சரிங்க, எனக்கு புரியுது. ஆனாலும் இப்ப லாவணி ஏதோ கஷ்டம் தானங்க சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அங்க வீட்டுல ஏதோ பண கஷ்டம் போல, அதனால தான் இவளும் வேலைக்கு போறேன்னு சொல்லியிருக்கிறா. இப்பயும் அவ கஷ்டப்படுவாளேங்க. அப்பா நீங்க இவ்வளோ நேரம் சொன்னீங்க, எல்லாமே எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்ப என்னப்பா பண்றது? அக்காவுக்கு அங்க ஏதோ கஷ்டம் போலப்பா, பணம் ஏதோ தேவைப்படுது. இவ்வளோ யோசிச்சேன் நான், அதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டேன் நான். ஒரு சூட்கேஸை அவகிட்ட கொடுத்து அனுப்புனால அதில் என்ன இருக்குது தெரியுமா? அதுல என்னங்க இருக்குது? அவளோட பழைய துணியெல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. பார்த்த ரூம்ல அவ துணி எதுவுமே இல்லை, அதானே கொடுத்துருக்கீங்க. அடியே, அதில் பழைய துணியை மட்டும் நான் கொடுக்கல, அது கூட அவளுக்காக எடுத்து வச்ச பவுன் நகையும் பணமும் வச்சு தான் கொடுத்துருக்கேன். உங்கள் 2 பேருக்கு இப்போ சந்தோஷமா? அந்த பணத்தையும் நகையும் வச்சு அவளோட வாழ்க்கையை அவள் பார்த்துக்கிட்டோம், அதுக்காக தான் அதில் வச்சு கொடுத்து அனுப்பியிருக்கேன். போங்க, போதுமா? சந்தோஷமா 2 பேருக்கும்? ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஏங்க எனக்கே தெரியாம எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு அனுப்பியிருக்கீங்க. சரிங்க, ஏதோ அவங்க நல்லா வாழ்ந்தா சரிதான். இவன் இங்கே தான் இருக்கானா? டாய் அப்பா, என்னப்பா? டேய், உன்னை தானே நான் தேடிட்டு இருக்கேன். நான் அந்த பக்கம் போய் தேடிட்டு கிடக்கிறேன், உனக்கு ஃபோன் அடித்தா ஃபோனும் எடுக்கல நீ. அப்பா, என் ஃபோனு சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு மேலே சார்ஜர் போட்டிருக்கேன். சரி, இங்கே என்னென்ன வேலை நடந்திருக்கு, இன்னும் என்னென்ன செய்யணும்ன்ட்டு பார்த்துட்டு இருக்கேன். சரிடா, சரி அதெல்லாம் இருக்கட்டும். உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். என்னப்பா, என்ன விஷயம்? அம்மா இதான் ஃபோன் பண்ணாங்களா? இல்லைப்பா, அதெல்லாம் இல்லை, வேற விஷயம். வேறையா? வேற என்னப்பா விஷயம்? உன் செல்லுக்கு ஒரு 2 பொண்ணு ஃபோட்டோ வந்திருக்குமே, பார்த்தியே? வாட்ஸ்அப்பில் வந்திருக்குமே, நேரம் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துச்சா? ஆமாம் வந்துச்சு. யாருப்பா அது? நம்ம கம்பெனியில் புதுசாக சேர போகிறாங்களா? அட போடா நீ ஒருத்தவன். ஏன்னா இந்த கம்பெனியில் வேலை செஞ்சு உனக்கு இந்த கம்பெனி ஞாபகம் தான் இருக்குமா? உனக்கு வயசு என்ன ஆகுது? கல்யாணத்தை பற்றிலாம் யோசிக்க மாட்டியா நீ? உனக்கு அந்த 2 பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? எனக்காக அந்த பொண்ணு அனுப்பியிருக்கீங்க? ஆமாண்டா, ஆமாம். உன் ஜாதகமோ அந்த பொண்ணுங்களோட ஜாதகமோ நல்லா பொறிஞ்சிருக்குதான். நான் உன் ஜாதகத்தை கொடுத்து ஜோசியர்கார்கிட்ட பார்க்க சொல்லியிருந்தேன்ல,
அவர் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் நல்லா பொறுத்து அமைச்சிக்கிறேன்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. பாரு, நான் பார்த்துட்டேன், நீ பார்த்துட்டல, நல்லா இன்னொரு தடவை பார்த்துட்டு சொல்லு. சீக்கிரமாக உனக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்பா. அப்பா கல்யாணம் சரி பண்ணலாம். அந்த பொண்ணு, அந்த 2 பொண்ணு எனக்கு வேணாம்ப்பா. என்னடா நீ கல்யாணம் பண்ணலான்னு இழுக்கிற, அப்புறம் அந்த 2 பொண்ணு வேணான்ற? ஏன் நீ யாராவது பொண்ணை விரும்புறியா? அப்பா அது வந்து விருப்பம்லாம் எதுவும் இல்லை, லவ்லாம் எதுவும் பண்ணல. அப்புறம் அப்புறம் என்ன? அது வந்து ஐயோ உங்ககிட்ட எப்படி சொல்கிறது? சரிப்பா சொல்கிறேன். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஆட யாரா? யார் அந்த பொண்ணு? இது நீ கல்யாணத்தை பற்றி யோசிக்காமல் இருந்தவனே நீ வந்து ஏதோ பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன்ற. யார் அந்த பொண்ணு சொல்லு, நான் பார்க்குறேன். நான் பார்த்து எல்லாம் சரி வந்தால் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பண்ண அப்பா அது வந்து நம்ம ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாதுப்பா. நம்ம அளவுக்குலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. டே முதல்ல நீ சொல்லு, நான் யாருன்னு நான் பார்த்துக்கிறேன். சரியா? நான் அப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன். உனக்கு பிடிச்சிருக்கா, உன் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். சரியா? ஸ்டேட்டஸ்லாம் அப்புறம் 2வது தான். சரிப்பா சரி, அப்போ நான் சொல்கிறேன். அப்பா அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு இருக்காருல்ல முத்தையா, அவரோட பொண்ணு தான். அதான் நம்ம முத்துவோட தங்கச்சி, பேர் கயல்விழி. என்னடா சொல்கிற? முத்தையாவோட பொண்ணா? இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, அப்புறம் எந்த பொண்ணு? அப்பா என்னப்பா நீங்களே மறந்துட்டீங்களா? அவர் தான் உங்ககிட்ட சொன்னாருன்னு தான் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. அவருக்கு தான் முதல்ல பையன் முத்து, 2வது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சி, 3வது ஒரு பொண்ணு காலேஜ் படிக்குதுன்னு சொன்னாருன்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு தான்ப்பா. ஆமாம் சொன்னா. அந்த பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்கே. நானே அந்த பொண்ணை பார்த்தது இல்லையா? நீ எப்போ பார்த்த? நீ நான் முத்தியாவை பார்த்துருக்குறேன், அவங்க பொண்டாட்டியை பார்த்துருக்கேன், அப்புறம் முத்துவை பார்த்துருக்கேன். நானே அவங்க பொண்ணெல்லாம் பார்த்தது இல்லையா? நீ எப்போ பார்த்த? உனக்கு எப்போ பிடிச்சிது? இங்கே தானே இருக்க நீ. அப்பா இந்த முத்துவோட கல்யாணத்துக்கு போயிருந்தேனா நான், அப்போ தான்ப்பா பார்த்தேன். அந்த பொண்ணு காலேஜ் முடிச்சிருச்சு. எல்லாம் அழகாக இருக்குது, எனக்கும் பிடிச்சிருக்குப்பா. அப்புறம் என்ன உங்ககிட்ட நான் சொல்கிறது? நீங்கள் வேணால் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி அந்த பொண்ணை வேணால் பேசி போனீங்கப்பா. என்னோட விருப்பத்தை சொல்லிட்டேன், நீங்கள் தான்ப்பா அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும். சரிடா நீ சொல்லிட்டல, அப்புறண்ணா என் ஃப்ரெண்டோட பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறது எனக்கு விருப்பம்தான். எனக்கு அவன் ரொம்ப பழக்கம். சரி பார்ப்போம், அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும்ல. இப்போ தான் அந்த பொண்ணு இப்போ காலேஜ் முடிச்சிருக்குன்ற, அப்புறம் அவங்க யோசிப்பாங்களே. நான் என்னென்னு பேசிவிட்டு அப்புறம் சொல்கிறேன். சரி போ, சரி போயிட்டு உன் வேலையை பாரு.